விமல் சார், நீங்க தக்கு பிளேவா கொடுப்பீங்க. அது உங்க ரிப்ளை ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும், கலாய்க்கிற மாதிரி. த்ரிஷா விஜய் சம்பந்தமா உங்களுடைய கருத்து? நல்லாதான் இருக்கு. மதுரை அப்படின்னாலே வந்து ஜல்லிக்கட்டு வீரம் விழுந்த அந்த ஊர்ல வந்து அந்த வட மஞ்சு விரட்டு, இந்த படத்தோட தருணம், அந்த ஷூட்டிங் அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு இந்த மஞ்சு விரட்டு? இது வந்து வடமாடு மஞ்சு, அந்த மாடு வளர்க்குற கதாபாத்திரமா நான் நினைச்சிருக்கிறேன். இது வந்து ஏன்னா ஜல்லிக்கட்டு நிறைய படங்கள்ல வந்திருக்கு. இது வடமாடு மஞ்சு விரட்டை பத்தி டைரக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி டைரக்டரே சொல்லுவார். உங்களுக்கு அந்த படங்கள்ல நடிச்சது, அந்த காலையில இப்ப இங்க வந்து அந்த காலையை பிடிச்சிட்டு வந்தீங்க, அந்த களத்துல இருந்தது எப்படி இருந்தது? அந்த மாடோட என்னன்னா, இது மாடு வளர்க்குற பத்தி கதைனால மாடோட ரொம்ப நெருங்கி பழகுற மாதிரியான நிறைய காட்சிகள்லாம் இருக்கு. அதனால அந்த மாடு வந்து ஒரு 4-5 நாள்ல ரொம்ப நல்லா பழகிருச்சு. இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ரோட்ல பிடிச்சா, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாயிருச்சு. அதனால மாடும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது. அந்த மனுஷங்களோட பழகுறதுக்கு இது மாதிரி வாயிலா ஜீவனோட பழகுறதுக்கு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. படத்துல ஏதாவது முக்கியமான விஷயம் மறக்க முடியாதது, நல்லா இந்த இது வந்து பீச்சிருக்கும் மக்கள் மத்தியில அப்படின்னு சொல்றதா என்ன? இல்ல, நிறைய படத்துல நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு. நீங்க படம் பார்த்தா தெரியும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திரைப்படங்கள் வந்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப ஆண்டு காலங்களாக வந்து இண்டஸ்ட்ரி நீங்களும் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டே வந்துட்டீங்க, சர்வே பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரங்கள் கிடைக்குதா? கிடைக்குதுங்க. உங்களுக்கு அந்த உண்மையிலே அந்த நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணுறீங்க, அந்த அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு அவங்களோட கிடைக்குது. இனிமேல் நான் கிடைச்சிக்கிட்டே இருக்கோம். அதனாலதானே ஒரு நாள் நடிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த படம் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கதைக்களமா வந்திருக்கு. ரெண்டாவது பாண்டி கோயில இருந்து தான் அந்த பூஜை ஆரம்பிச்சு ரிலீஸ் இது பண்ணீங்க. ஏன் மதுரையோட கதைக்களமா? இல்ல, வடமஞ்சு விரட்டு பத்தி நீங்க, வடமஞ்சு விரட்டு வந்து நம்ம ஏரியாவில தான் ஃபேமஸ். அதாவது திண்டுக்கல், மதுரை, இந்த ஏரியாவில் வந்து ஃபேமஸ். அப்படிங்கும்போது மதுரையில மெயின் வந்து பாண்டிமுனி அவர் தானே. அதனால அங்கிருந்து நாங்க ஆரம்பிச்சோம். படத்துல வரக்கூடிய அந்த காலை கூட அந்த பேர் தான் வச்சிருந்தீங்க. ஆமா, ஒரு மண் சார்ந்த ஒரு படம் எடுக்கும்போது மண் சார்ந்த ஒரு தெய்வத்தின் பெயரை வைக்கிறதுல சந்தோஷம் தானே. மதுரையை காப்பாத்துற பாண்டி நம்மளையும் காப்பாற்றுவார். மாலா பிரதர், நீங்க பண்ற படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சக்சஸ் வந்துட்டே இருக்கு. ஹீரோவுக்கு ஒரு காமெடினா மட்டும் இல்லாம போனீங்க, அதே கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சீங்க. அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அதை எப்படி ரெஸ்பான்ஸ்? இல்லை, எல்லா விதமான கதாபாத்திரம் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. அது இன்னைக்கு ஒவ்வொரு படமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நகைச்சுவை கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம், வில்லனா நடிகர்கள்லாம் உங்கள் ஆசை இருக்கு. எல்லாத்தையும் எல்லா விதமான கதாபாத்திரமும் பண்ணணும், அதுக்கான உழைப்பை போடணும். இன்னைக்கு இருக்கிற கிடைச்ச ஒரு நல்ல ஒரு இடத்த தக்க வச்சுக்கணும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அந்த உழைப்பு போட்டுகிட்டே இருப்போம். நல்ல நல்ல கதாபாத்திரம் அவங்களை போட்டால் படம் போதும் இருக்காங்க. அந்த மாதிரி கேஸ் ஆகலாம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. நம்ம ஊர் மதுரையில வந்து நடிக்கும் போது இந்த கதைக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் அந்த மக்களோட சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் இல்லையா மதுரை, எல்லா ஊருமே நம்ம ஊர் தான். நம்ம மதுரை நம்ம பழக்கப்பட்ட இடம், பழக்கப்பட்ட மக்கள் அப்படின்னும் போது இன்னும் கூடுதலாக ஒரு பெரிய ஒரு அன்பு கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. நம்ம மதுரையில தொடர்ந்து படங்கள் நடிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மண் சார்ந்த படங்களுக்கு மக்கள் மத்தியில எப்படி வரவேற்புன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே வந்து அதற்கான ரெஸ்பான்ஸ் இருக்கா மக்கள் மத்தியில? ஏபிசி எல்லாம் சென்னையிலலாம் எப்படி இருக்கு? நீங்க இந்த படம் சென்னை சென்ட்ரல் எப்படி சொல்லிட்டு இப்போ சென்னையிலன்னா கமலா தியேட்டர்ல 9 மணி ஷோ முடிஞ்சு எல்லாம் செம ரெஸ்பான்ஸ். அங்கேருந்து சொன்னாங்க, மக்கள் எல்லாமே பேசுனதை கேட்டோம். ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சது. அறிமுகம் இந்த படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வரிசை எல்லா பக்கமே ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று ப்ரெஸ்காரங்கள பார்த்தாங்க, அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோயினா வலம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க தக்கு பிளேவா கொடுப்பீங்க, அது உங்க ரிப்ளை ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும், கலாய்க்கிற மாதிரி. த்ரிஷா விஜய் சம்பந்தமா உங்களுடைய கருத்து? இங்க வந்து விமலையும் அனுஷ்காவையும் பேசுங்க.
அனுஷ்கா விமல் பேசணும் ஆசை அண்ணே, இருக்கா? அவர் பேர் சனாஸ்கா சனாஸ்காண்ணே. உங்களுக்கு அனுஷ்கா விமல் பேசணும் ஆசை எதுவும் இருக்கா அப்படின்னு இருக்கா உங்களுக்கு? சனாஸ்கா சனாஸ்கான்னு சொல்ல வரும்போது அண்ணன் மாறி அனுஷ்கான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதானே. விஜய் கூட நடிச்சிருக்கீங்க. என்னது கில்லி படத்துல விஜய் கூட நடிச்சிருக்கீங்க. அவர் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? ஆதரவு கொடுப்பீங்களா? எனக்கு யாரும் ஆதரவு கொடுங்க. முதல்ல எனக்கு ஆதரவு கொடுங்க, அப்புறம் நான் ஆதரவு. சார் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் வெளியாவதற்கு பல நெருக்கடிகள்லாம் இருக்குன்ற மாதிரி நிறைய நடிகர்களும் சொல்றாங்க. பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம்லாம் பிரிச்சு பேசுறாங்க. இங்கேயுமே அந்த பார்ஷியாலிட்டி வந்துருச்சு. இது எப்படி நீங்க வந்து நடுவில் நீங்க வந்து இப்போ நடு இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய படத்துக்கு நீங்க கேரண்டியா வரக்கூடிய நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க? உங்களுடைய படங்களுக்கு அப்படி ஏதாவது நெருக்கடிகள்லாம் இருந்திருக்கா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்லைங்க. முதல்ல நல்ல படம் எடுக்கணும். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு தயாரிப்பாளர் கரெக்டா இருக்கணும். அது மாதிரி எங்களுக்கு வாட்ச தயாரிப்பாளர் ரொம்ப சிறப்பா படத்தை எடுத்தாரு. படத்தை நல்லபடியா நல்லா ரிலீஸ் பண்ணாரு எங்க தயாரிப்பாளர். இந்த மாதிரி தயாரிப்பாளர் கிடைச்சா ஒவ்வொரு படமும் நல்லபடியா ரிலீஸ் ஆகும். நெருக்கடிகள் அப்படி எதுவும் சொல்றாங்களே சார், அது இருக்குங்களா? உங்களுக்கு எதுவும் நெருக்கடி இருந்துச்சா இந்த படம் ரிலீஸுக்கு? இப்பதான் இருக்கு. இப்பதான் இந்த நெருக்கடி தான் இருக்கு. அதெல்லாம் நெருக்கடி எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க நல்ல படம் நல்ல கான்பிடண்டா எடுத்து கான்பிடண்டா ரிலீஸ் பண்ணா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தயாரிப்பாளர் சொல்லுவார் அவரோட நெருக்கடி. சார் சொல்லுங்க, ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த அனுபவம்? எப்படி இருக்கு சார்? இந்த படம் வந்து மாட்டுக்கும் மனுஷனுக்கும் உண்டான உறவை மிக நேர்த்தியாக வந்து இயக்குனர் எடுத்திருக்காரு. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எனக்கு போட்ட ஷெடியூலில் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஆக்ஷன் ஹீரோவாக விமல் சார், ரொம்ப சென்டிமெண்ட்டாக பாலா சார் நடிச்சிருக்காரு. தங்கச்சி ஷனாஸ்கா வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நட்டி சார்லாம் நடிச்சிருக்காங்க. இது நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். இதில் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ். நான் என்ன மாதிரி புது ப்ரொடியூசர்கள் வந்து உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது தாண்டி தேட்டருக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. உள்ள ஓடிடி இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எஃப்எம்எஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ்கள் இருக்குது. உள்ள நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. உள்ள வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக நம்ம நின்று நிர்வாகம் பண்ணணும். நிர்வாகம் பண்ணால் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து வராங்க, ஆசைக்கு படம் போயிடுறாங்க. அது வந்து உடனே அது வந்து அவங்க எதிர்பார்க்க அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, பேசுறாங்க. சினிமா மட்டும் இல்லை சார், தள்ளுவண்டி கடை வச்சாலும் நம்ம நின்று பார்க்கணும். நம்ம நின்று நிர்வாகம் பார்த்தா தான் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண முடியும். நம்ம ஏனோ தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெளியில இருந்தாலும் முடியாது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் A to Z எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நானும் உள்ள இருந்து நிறைவாக பார்த்தேன். எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த பிரபஞ்சமும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. டேபிள் பிசினஸ் சொல்றாங்க, இந்த படம் உங்களுக்கு லாபம் நாங்கள் ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்கோம். அதான் ஆமாம் சார், ஓன் ரிலீஸ் பண்ணிட்டோம் சார். இந்த எம்ஜிஓ மற்றபடி எம்ஜி ராயலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல, டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குது. சூப்பராக இருக்குது சார். படம் கான்ஃபிடென்ட்டாக நல்லா இருக்குது. நான் பார்த்துட்டே இருக்கேங்க. நான் ஒரு 20 முறை பார்த்தேன் படத்தை. அதனால நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார். மக்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னைக்கு மக்களோட உறவாக இருக்குது மாடு. மாட்டுக்கு உண்டான அதாவது மாட்டுக்கு செய்கிற கடமையை நான் நினைக்கிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து மாட்டுக்கு உண்டான கடமையை நான் நினைக்கிறேன். ஏன்னா பால்ல இருந்து நெய்யில இருந்து தேயில இருந்து எல்லாமே மாட்டுக்கிட்ட இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்குது. கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்குது. 8.5 கோடி மக்கள் இருக்காங்க இங்கே. அதில் 30 லட்சம் பேர் மாடு வளர்க்குறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் மாட்டு மேலே ஒரு நல்ல காதல் இருக்கும். மாட்டு மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கும். வளர்க்குறவங்க திரும்ப வளர்க்கணும்னு இது பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்குமே இது மேலே அன்பு வரும். அந்த படத்துடைய இசையமைப்பாளர் விமல் சார், அவருக்கும் உங்களுக்கு நிறைய படங்கள் இசையமைச்சிருக்காரு. விமான் சாரும் நானும் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய ஹிட் சாங் எல்லாம் கொடுத்துருக்காரு தேசியராஜா. அந்த படத்துல அப்படிதான் உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கான சாங் இருக்காரு. இதுல வந்து இந்த பாண்டிமணி சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் பொங்கலோ பொங்கல்னு ஒரு சாங், அதுவும் நல்லா இருக்கு. படத்தோட RR ரொம்ப சூப்பரா போட்டுருக்காரு. இமான் சாரும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட், படத்துக்கே ஒரு உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். என்னையெல்லாம் கம்பல் பண்ணல. இல்ல நம்ம கதை கேட்டுக்கிட்டு இருக்கா, நான் கன்ஃபார்ம் ஆகல. விலங்கு 2 கதை ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் மதுரை அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், மஞ்சு விரட்டா இருக்கும், அந்த மாறுபடி வீரர்கள் நீங்க இந்த படத்துல நடிச்சாலும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த களம் எப்படி இருக்கும் நீங்க பாக்குறீங்க? களத்துல இறங்கி வேற அவங்க வீரர்களுடைய நிலை. வீரர்கள் என்னன்னா, நம்ம இந்த ஷூட்டிங்கே நிறைய வந்து சிவகங்கை இந்த சுற்றுவட்டாரத்துல இருந்து நிறைய மாடுபிடி வீரர்கள்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் அவங்களோட இன்சிடென்ட்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பதட்டமாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாடெல்லாம் குத்தி கிழிச்சு அந்த தழும்பெல்லாம் காட்டினாங்க. ஏன்னா அவங்க என்னன்னா, அந்த மாடு பிடிக்கிறது தமிழரோட அந்த ஒரு வீரத்தை அடையாளமா காட்டுது. அவங்களுக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு சைக்கிள் கிடைக்கும், இல்லை மேல சின்ன சின்ன பரிசு. அந்த பரிசுக்காக எல்லாமே தன்னோட திறமை
தன்னோட ஒரு ஆளுமையை காட்டணும், நான் ஒரு தமிழன்டா அப்படிங்கிற ஒரு இதை காட்டுறதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த மாடோட ஒரு வீரனா நின்று அந்த பண்ற அந்த குணம் இருக்குல்ல, அதுவே ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குது. இந்த நேரத்துல மாடுபிடி வீரர்களுக்கும் மாடு வளர்க்குறவர்களுக்கும் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு. மாடுபிடி வீரர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை வந்து ஒரு கோரிக்கை வலியுறுத்துறாங்க. அதுல வெற்றி பெறக்கூடியவங்க வந்து அரசு வேலைகளா இருக்கட்டும், அவங்க செய்ய வேண்டிய ஒரு சில சலுகைகள் கேட்கிறாங்க இல்லைங்களா? இந்த படத்துல நீங்களும் அது சார்ந்து நடிச்சிருக்கீங்க, அவங்களோட நிறைய பழகிருக்கீங்க. கோரிக்கைகள் எதுவும் வைக்கலாமா நீங்க அரசு இந்த மாதிரி விஷயங்கள்? இல்ல அது மாதிரி பண்ணி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ரொம்ப நன்றி.